ஐபிபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர். ஸோ எங்கள் ட்ரைனிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபோக்கஸ்டு எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு டிவி ட்ரைனிங், லேப்டாப் மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங், டெஸ்க்டாப் மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங், மொபைல் ஃபோன் சிப் லெவல் ட்ரைனிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர் போர்டு பிசிபி போர்டு ட்ரைனிங், இன்வெர்ட்டர் ஏசி, நான் இன்வெர்ட்டர் ஏசி, பிசிபி போர்டு சர்வீஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக, அதாவது பிசிபி, உங்களுக்கு எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, அதில் மெயின்லி எலக்ட்ரானிக் பேஸ்டாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? இதில் வந்து இப்போ அதிகமாக உங்களுக்கு இந்த செல்ஃபோன் இம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸில் அதிகமாக உங்களுக்கு போகிறது பார்த்திங்கன்னா மொபைல், எல்இடி டிவி, லேப்டாப், இந்த 3 கோர்ஸுமே ரொம்ப அதிகமாக டிமாண்டில் இருக்குது இப்போ. ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்கில் என்னென்ன கவர் ஆகும், யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அண்டு வீக்கெண்ட் இந்த மாதிரி 2 டைப்பான ட்ரைனிங்கை எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலர்னால் டெய்லி பேஸ்டு 3 ஹவர்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 வீக்ஸ், அதாவது 1 மந்த்துக்குள்ளே இந்த கோர்ஸஸ் இருக்கும் டியூரேஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க. தவிர நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் கிளாஸ். இந்த ஃபுல் டைம் கிளாஸ் பார்த்திங்கன்னா வீக்லி 4 டேஸ்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். மோஸ்ட்லி வந்து 10 ஹவர்ஸ் ஒரு பெர் டே வந்து 10 ஹவர்ஸ் இருப்பாங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டிவி மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. மார்னிங் 9:30 ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் 7 o'clock வரையும் இந்த ஃபுல் டைம் கிளாஸு எடுத்துகிட்ருப்பாங்க. ஃபுல் டைம் கிளாஸ் யார் எடுக்கலாம்னா, அதாவது ஃப்ரெஷர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தவிர வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. தவிர வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்னால் லீவ் போட முடியாது, அப்படி டெய்லி வந்து போக முடியாதுங்கிறவங்க இந்த மாதிரி ஃபுல் டைம் கிளாஸை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா மெயினாக என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னா, எதுவுமே எலிஜிபிலிட்டி தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அடிஷ்னலாக இந்த கோர்ஸ்லேயே, அதாவது எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் வந்து அதாவது அதுலேயே இன்க்ளூடாக வந்துடுது. இது செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தவிர இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் பொறுத்தவரை இதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிப் லெவல், அதாவது ஒரு பிசிபி லெவலில் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக ஒரு 100% ப்ராக்டிக்கலாக இங்கே எடுக்கிறோம். இதை வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் சிப் லெவல் நீங்கள் சர்வீஸ் டெக்னீஷியன் ஆகணும்னா லேப்டாப்லேயும் சரி, மதர் போர்டு, டெஸ்க்டாப் மதர் போர்டு, எல்இடி டிவி, தவிர வந்து மொபைல், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிப் லெவல் பண்ணோம்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் டெஸ்டிங், A to Z எல்லாமே ப்ராக்டிக்கலாக மீட்டர் மல்டிமீட்டர் மூலமாக டெஸ்ட் பண்ணுறது, கண்டினியூட்டி டெஸ்டிங், ஷார்ட் டெஸ்டிங், ஃபுல்லாக லேப் மூலமாகவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான காம்பவுண்டுகள், அதாவது உதாரணத்துக்கு மதர் போர்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மொபைல் மதர் போர்டு ப்ளஸ் வந்து எல்இடி டிவி மதர் போர்ட்ஸ் எல்லாமே காம்பவுண்டு எஸ்எம்டி டைப்பாக இருக்கும். எஸ்எம்டி எலக்ட்ரானிக்ஸ்னால் காம்பவுண்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோப் மூலம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி சரி பண்ண முடியும். தவிர நார்மலாக இருக்கிற இந்த மாதிரி டைப் பிடிஎஸ் காம்பவுண்ட், இதெல்லாம் வந்து பிடிஎஸ் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்னால் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் காம்பவுண்டுக்கெல்லாம். பேக் சைடில் வந்து பிசிபி பேக் சைடில் காம்பவுண்டன்ஸ் இருக்காது. ஸோ ஒன்லி சால்ட்ரிங் அயன் மட்டும்தான் போகிறோம். ஓகே, அந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். சால்ட்ரிங் லெவல் எல்லாமே போர்டில் A to Z வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு பிகினியர்ஸாக இருந்தீங்க, பிகினியர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ரெகுலர் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு சால்ட்ரிங்லாம் தெரியும் சார், எனக்கு கொஞ்சம் எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ஃபுல் டைம் கிளாஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் டைம் கிளாஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வர தேவையில்லை, 4 நாளில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதுக்கான இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு சாட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டெக்னீஷியன்ஸ் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் எப்பவுமே அவைலபிள் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எனி டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ரிங் ப்ராக்டிகல்ஸ், தவிர வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது,
இது எல்லாமே இந்த எல்இடி டிவியில் உங்களுக்கு வரும். ப்ளஸ் மெயின் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்இடி டிவி ஒரு செல்ஃபோன் மூலமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி தேவையில்லை. ஏஜும் பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் ஏஜ் ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. ஏஜ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே ஓகே உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரையும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஏஜ் ஒரு பிரச்சனையே கிடையாது. யார் வேணுமானாலும் தாராளமாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு. இது வந்து நீங்கள் லாங் டேர்ம்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. சரி 1 மந்த்து அப்படிங்கிறது ரெகுலராக வரவங்க லோக்கலில். பட் வெளியூரில் உள்ளவங்களுக்குலாம் ஃபுல் டைம் கிளாஸஸ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். 4 டேஸு தேவைன்னா 1 டேஸ் வந்து ஃபுல் டேஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரெகுலர்னால் டெய்லி 3 ஹவர்ஸ் பேஸ்டாக வருது இல்லையா? இப்போ உங்களுக்கு ஃபுல் டைம் கிளாஸ்னால் 10 ஹவர்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டே வந்து கம்மியாகும் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் வந்து வெளியூரில் உள்ளவங்க ஸோ நியர்பை வந்து ரொம்ப லோ ப்ரைஸஸில் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது வித் ஃபுட்டோட. ஸோ இதெல்லாம் ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டைமை அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டேவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, நான் வெளியூரில் இருக்கேன், டெய்லி வந்து போக முடியாது, ஸோ ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஃபுல் டைம் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் கற்றுட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மொபைல் ஷாப்பு வச்சுக்கிட்டு ரன் பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது லேப்டாப் டெக்னீஷியனாக இருந்துக்கிட்டு ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வச்சு பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போலாம் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு, அதாவது நீங்கள் 30 இயர்ஸ் மேலே இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எல்இடி டிவியில் ஒரு சர்வீஸ் ட்ரைனிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இதான் வந்து நல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸஸாக இருக்குது. இந்த டிவி ட்ரைனிங் அல்லது மொபைல் ட்ரைனிங் நீங்கள் எடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் பேக்கப் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. தவிர மார்க்கெட்டிங், ஷாப் டீட்டெயில்ஸ், ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கணும் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க ஃப்யூச்சரில் அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில், அதாவது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப லேக்ஸ் கணக்கில் மெட்டீரியல் வாங்க வேண்டியிருக்கும், அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு ரூமர். ஒரு சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி தேவையில்லை, குவாலிஃபிகேஷன் பிரச்சனை இல்லை, ஏஜும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகிறோம். ஓகே, ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்கணும் அவசியம் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாகவே வந்துடும். வோல்டேஜ் செக்கிங், சர்க்யூட் ட்ரேசிங்கு, ஸ்கிமேட்டிக் மூலமாக சர்க்யூட்டில் ட்ரேஸ் பண்ணி ஃபால்ட் ஃபைன் பண்ணுறது, A to Z, வோல்டேஜெலாம் அவுட்புட் வோல்டேஜெலாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். நீங்கள் கற்றுக்க முடித்த பிறகு கண்டிப்பாக பேக்கப் சப்போர்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேனல், ஒரு டிஸ்பிளே எல்இடி பேனல் மாற்றுறீங்க அப்படின்னா எங்கே கிடைக்கும், அவைலபிலிட்டி, டீலர்ஸ், ஹோல்சேல்ஸ் எங்கே வந்து டிஸ்பிளே அவைலபிள் இருக்கோ அந்த மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ் ஃபுல்லாக லைன்ஸஸ் வந்துடுச்சு, ஆஃப் டிஸ்பிளே, அதை வந்து அதில் போர்டில் பிரச்சனைனா நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி போர்டு, டிகான் போர்டு சொல்லுவாங்க, டிஸ்பிளே போர்டு. அது உங்களுக்கு டிவி ட்ரைனிங் எடுத்துக்கும் போது அந்த போர்டோட நேம்ஸ், டைப்ஸ் ஆஃப் போர்டு, டைப்ஸ் ஆஃப் காம்போனண்ட்டு, அதோட ஆப்ரேட்டிங் ஸ்ட்ரக்சர், பிளாக் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே வந்துடும். இப்போ இந்த மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் தவிர பேக்கப் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் ப்ராடக்ட் கிடைக்குது எல்லாமே A to Z உங்களுக்கு கொடுக்கப்படும். டிஸ்பிளே தவிர பேக்லைட் இஷ்யூஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, பேக்லைட் இஷ்யூஸும் அதிகமாக வருது இப்போ எல்இடி டிவியில். அப்போ அது என்ன பண்ணுறேன்னா, இப்போ எல்இடி டிவியில் இப்போ வர டிவிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள், அதாவது எல்இடி மாற்றின பிறகும் லைட் எரியல. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ எல்இடி லைட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண பிறகும் இதே உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் எரியல அல்லது 2 days வந்து அது வந்து எரிஞ்சிட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு, அந்த மாதிரி சமயத்தில் சைனீஸ் போர்டெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த எல்இடி லைட்டு பேக்லைட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சைனீஸ் யூனிவர்சல் எல்இடி டிரைவர் போர்டு, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட கனெக்டிவிட்டிஸ், அதோட அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், என்னென்ன சைஸ் ஆஃப் டிவிக்கு எப்படி அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் எல்லாமே A to Z ப்ராக்டிக்கல் லைவ் டெமோவாக உங்களுக்கு எடுக்கிறோம். தவிர வந்து U11, அதாவது உங்களுக்கு மதர் போர்டு, அதாவது சைனீஸ் யூனிவர்சல் மதர் போர்ட் இன்ஸ்டாலேஷன்
ப்ளஸ் ஒரு டிஸ்பிளே டெஸ்டிங் மெத்தட்ஸ். ஒரு டிஸ்பிளே மாற்றுறீங்கன்னா அப்போ மாற்றும்போது நிறைய ப்ராப்ளங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு டிஸ்பிளேன்னு நீங்கள் மாற்றுறீங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மேப்பிங் பிக்சர் வரும், கோஸ்ட் மாதிரி இருக்கும் பிக்சர்ஸ் உடஞ்சி வரும் மாதிரி. தவிர வந்து உங்களுக்கு மிரர் பிக்சர்ஸ் தலைகீழ தெரியும். ஸோ இந்த மாதிரி கலர்லாம் வந்து சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது, சர்வீஸ் மோடு மூலமாக எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக எங்கே எடுத்திருப்பாங்க. ஓகே. தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரோக்ராமர் மூலமாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் கவர் ஆகும். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். நன்றி.